அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி தேர்ந்தெடுத்தான், அவர்களை பரிசுத்தப்படுத்தினான், அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறெல்லாம் அமைத்து தந்தான், அது மட்டுமல்லாமல் அவர்களை பாதுகாத்து வளர்ப்பதற்காக வேண்டி யாரை பொறுப்பு நியமித்தான், அவர்களுக்கு மசீஹ் ஈசா இப்னு மரியம் என்ற பிள்ளையை சுப செய்தியாக அல்லாஹ் கொடுத்த விஷயம், அவர்கள் மிக முக்கியமாக தொட்டிலே இருக்கும் பொழுது பேசிய குழந்தைகளை பற்றியெல்லாம் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் நாம் பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். வ யுஅல்லிமுஹுல் கிதாப, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எழுதும் திறனை கற்றுக் கொடுத்தான். கிதாப் என்றால் இங்கே வேதம் என்று வைக்கக்கூடாது, ஏன்னா பின்னாடியே வருது வல் ஹிக்மத வ தௌராத்த வல் இன்ஜீல. தௌராத் என்ற வேதத்தையும் இன்ஜீல் என்ற வேதத்தையும் ஞானத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தான். அப்போ வேதம் என்பது அங்கே பின்னாடி இருக்கிறதுனால இந்த கிதாப் என்பதற்கு நாம் எழுதும் திறனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தான் என்று தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையாளர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் தௌராத் என்ற முன்னால் இறங்கிய வேதத்தையும் அதே போன்று அடுத்து வருகின்ற இன்ஜீல் என்ற வேதத்தை இவர்களுக்கு அருளப்பட்டு அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தான். 4 விஷயங்களை கற்றுக் கொடுத்தான். ஒன்று எழுதும் திறனை, இரண்டாவது ஞானத்தை, மூன்றாவது தௌராத், இதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தை. காரணம் என்ன? அன்னைக்கு இருந்தவர்கள் யூதர்கள், அப்போ அவர்களுடைய வேதத்தை இவங்க படிச்சிருக்கணும் இல்லையா? அப்போ அந்த தலீம் என்ற அந்த தௌராத்தை விளங்கக்கூடிய அந்த ஞானத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு கொடுத்திருந்தான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். காரணம், அது அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் தௌராத்தில் எப்படி இருக்கும் என்பதை யாருக்கு தெரியணும்? ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியணும். அதற்கு பிறகு அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் ஏதேனும் குறைகள் அவர்கள் செய்திருந்தால் அதையும் திருத்தி அமைக்க வேண்டிய பணி யாருக்கு இருக்கு? அடுத்த நபியான ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இருக்கு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதும் திறனையும் ஹிக்மத் என்னும் ஞானத்தையும் தௌராத் மேலும் இன்ஜீல் என்ற இந்த வேதங்களுடைய ஞானத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று இங்கு சொல்றான். அடுத்த வசனம் சூரத்து ஆல இம்ரானுடைய 49வது வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி அவர்களுடைய வேதமான இன்ஜீலிலும் சொல்லப்படாத பல்வேறு அற்புதங்கள், அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டியலிட்டு சொல்லி காட்டுகிறான். இப்படியும் சொல்லலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பே ஒரு என்னதுதான்? அற்புதம் தான். தந்தை இல்லாமல் பிறந்தவங்க, தொட்டில்ல யாராவது பேச முடியுமா? குழந்தையாக இருக்கும் பொழுது பேசினார்கள், அதுவே ஒரு அற்புதம் தான். இப்படியே 2 அற்புதம் முன்னாடியே போயிருச்சு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் என்னுடைய அடியாருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நான் எவ்வளவு அற்புதங்களை கொடுத்திருக்கிறேன், அவர்களுக்கு என்னுடைய புறத்திலிருந்து நான் எவ்வளவு முஅஜிசாக்களை கொடுத்திருக்கிறேன் என்று என்ன செய்யலாம்? வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி சொல்றாங்க. அற்புதம் அற்புதம் சொல்றது, அற்புதத்துடைய புதையலே யாரு தான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான். தோண்ட தோண்ட அவர்களுடைய வரலாற்றை படிக்க படிக்க எது மட்டும்தான் வந்து கொண்டே இருக்கும்? அவர் அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய அற்புதங்கள் தான் அவர்களிலிருந்து வெளியாகிட்டே இருக்கும். அற்புதம் என்றால் என்ன? மனிதன் எதை செய்ய இயலாதோ, மனிதனால் இதை செய்ய முடியாது, அதை மாற்றி அமைப்பது தான் அற்புதம். இது எப்படிங்க நடந்துச்சு? நடக்காத மனுஷனால அப்படின்னு சொல்லும் பொழுது அது நடந்திருக்கிறதா? அது மிராக்கல். அதுதான் என்னது? அற்புதம். இன்னைக்கு ஒரு மனிதனால இவ்வளவு பேரை அடிக்க முடியாது, அடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்றோம்? இதுதான் பெரிய மிராக்கல், இவனுக்கு கொடுக்கப்பட்ட சக்தி, இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல் அப்படின்னு நம்ம என்ன செய்ய சொல்றோம்? அதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த அற்புதங்களை காட்டி தந்தான். எதற்காக? அவர்களை ஈமான் கொள்வதற்காக. அவங்க ஒவ்வொரு அற்புதத்தையும் செய்யும் பொழுதும் கேட்பாங்களாம், நீ ஈமான் கொள்றியா? என்ன நபின்னு ஏத்துக்கிறியா? அல்லாஹ்வை உன்னுடைய ரப்புன்னு ஏத்துக்கிறியா? நான் இதை உனக்காக வேண்டி என்ன செய்கிறேன். எங்கெல்லாம் சென்றார்களோ அவர்களுக்கு பேரே மசீஹ்,
மசீஹ் என்று சொன்னால் தடுபவர் என்ற அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம், அவர்கள் ஒவ்வொரு ஊர்களுக்கு சென்று சென்று தாவத்துடைய பணியை செய்வாங்க. அவங்களுக்கு வீடு என்பது கிடையாது. தனக்குன்னு சொந்தமா என்ன செஞ்சு கொள்ளல, ஒரு வீடு என்று வைத்துக்கொண்டு இருக்கல. எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் மக்கள் அங்க இருக்காங்களா, எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் போயிடுவாங்க நடந்தே. சவாரிலாம் கிடையாது, போயிடுவாங்க. அப்படியே போற வழி எல்லாமே தாவத், போற வழி எல்லாமே அல்லாஹ், போற வழி எல்லாமே சொல்லுவாங்க, நான் நபியா இருக்கிறேன், என்னை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போற வழிதான் யாருக்கு? மசீஹ். மசீஹ்னு சொன்னாலே நாடோடின்னு அர்த்தம், ஊருவே கிடையாது. ஊராக செல்லக்கூடியவர் என்ன அர்த்தம்? மசீஹ். சாஹ அப்படின்னா சுற்றினான்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தடுபவர். யார் மேலேயாவது தடவுனாங்கன்னா அல்லாஹ் அவர்களுக்கு பார்வையை கொடுத்துரும். அடுத்து வருது அது எந்த அளவுக்கு வரலாற்றில் சொல்றாங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்களுக்குன்னு சொந்தமான பொருள்னு சொன்னால் ரெண்டு பொருள் தானா. ஒன்று தலையணை ஒன்று வச்சிருப்பாங்க, இன்னொன்று ஒரு டம்ளர் ஒன்று வச்சிருப்பாங்க. டம்ளர் எதுக்கு? தண்ணி குடிக்கிறது. தலையணை எதுக்கு? தலையை வச்சு பிடிக்க. எங்கெல்லாம் போறாங்களோ இங்க கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கணும்னு சொன்னா என்ன செய்வாங்க? தலையணை வச்சு ஓய்வு எடுப்பாங்க. தண்ணி ஏதாவது குடிக்கணும்னா என்ன செய்வாங்க? தண்ணி குடிப்பாங்க. இது ரெண்டு பொருள் தான் அவங்களுக்கு இருந்துச்சா, வரலாற்றில் குறிப்பு சொல்றாங்க. ஒரு சமயம் போயிட்டே இருக்கிறாங்க, ஒரு மனிதர் மரத்துக்கு கீழே என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய கையை தலையில வச்சு படுத்துக்கிட்டு இருக்கார். தலைகாணி இல்லை, கையவே என்ன வச்சிருக்கிறார்? வச்சு படுத்துக்கிட்டு இருக்கார். யார் பார்க்கறா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க. ஓஹோ, தூங்கும் போது கையை கூட தலையானே யூஸ் பண்ணலாம் போல தெரியுது, நமக்கு எதுக்கு தலைகாணி? அவங்க கிட்ட பக்கத்து வச்சு போயிட்டேன்ட்டாங்க. எவ்வளவு எளிமையாக வாழ முடியுமோ அவ்வளவு எளிமையாக வாழ்ந்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இதெல்லாம் யாருக்கு தெரியுமான்னு தெரியல, நம்ம சகோதரர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க. ஒரு மனிதர் தன்னுடைய சிரங்கை கையை கொண்டு என்ன செய்யறார்? தண்ணியை பிடிச்சி ஒரு நதியில அந்த தண்ணியை அள்ளி இப்படி என்ன செய்யறார்? குடிக்கிறார். இதை யார் பார்க்கறாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க. வரலாற்றில் வருகிற செய்தி, எப்படி மக்களுக்கு தாவத்துக்காக வேண்டி கிளம்பி அவர்கள் அத்தனையும் துறந்திருக்கிறாங்க என்பதற்கு சான்று இதெல்லாம். தண்ணீரை கையால் அப்படியே எடுத்து என்ன செய்ய குடிச்சாங்களாம். இதை குடிச்சதை பார்த்த உடனே அப்ப நினைச்சாங்களாம், எது டம்ளர்ல தான் தண்ணி குடிக்கணும்னு இல்லை, நம்ம கையே உபயோகிச்சு என்ன செய்யலாம்? தண்ணியை குடிக்கலான்னு. அதை அங்க வச்சுட்டு என்ன செய்ய போயிட்டே இருந்துட்டாங்க. இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மசீஹ் ஊராக சென்று வாழ்ந்ததே இந்த உலகத்தில் 33 வருஷம் தான். அதுக்கப்புறம் வான் உலகத்தை உயர்த்தப்பட்டுட்டாங்க. அந்த வாழ்ந்த நபியாக அறிவிக்கப்பட்ட அந்த 30வது வயது வரை முழுக்க முழுக்க குழந்தையிலிருந்து அப்படிதானே. எடுத்த உடனே என்ன வார்த்தை சொன்னாங்க? குழந்தையாக இருக்கும் பொழுதே சொன்னாங்க, இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, எனக்கு கிதாப் என்பது வரும். அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க தாவத்துடைய பணி. எங்க? தொட்டில்ல இருக்கும் பொழுதே ஆரம்பிச்சிட்டாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். மார்க்கத்து பணி அங்கேயே ஆரம்பிச்சாச்சு. இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய அற்புதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். வ ரசூலன் இலா பனி இஸ்ராயீல், அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு, அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சந்ததியினர்களுக்கு, அன்று இருந்த மக்களுக்கு ரசூலாக நாம் அனுப்பி வைத்தோம். யார? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலா அல்லாஹ் அனுப்பிட்டான். அப்பொழுது சொல்றாங்க, அன்னி கத் ஜிஅத்துகும் பி ஆயத்தின் மிர் ரப்பிக்கும். யார் சொல்றா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். என்ன வார்த்தை? நான் உங்களுக்காக உங்களுடைய இறைவனுடைய புறத்தில் இருந்து பல சான்றுகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இன்ஜீல் என்ற சான்று, ஈமானுக்காக வேண்டி பல விஷயங்களை நான் என்ன செஞ்சிருக்கேன்? வச்சிருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை கேளுங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதனாக இருக்கிறேன், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதனாக நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றா? ஈசா அலைஹிஸ்ஸலாம். நான் பல சான்றுகளை கொண்டு வந்திருக்கிறேன், ஈமான் கொள்ளுங்க அப்படி என்று அந்த மக்களிடத்துல எங்கு சென்றாலும் இந்த வார்த்தை தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க போனாலுமே இப்படிதான் சொல்லுவாங்களாம். ஆனா அன்னி அஹ்லுகு லக்கும் மின தீனி கைஹதி தைரி ஃபயன்ஃபுகு ஃபீஹி ஃபயகூனு தைரம் பிஇذனில்லாஹ். முதல் அற்புதத்தை இங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். பிறந்ததே அற்புதம் தான், தொட்டில்ல பேசியதும் அற்புதம் தான். இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அற்புதமாகவே எதை சொல்லி காட்டுறான்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு அற்புதம் காமிச்சாங்க. எந்த ஒரு மனிதரும் என்ன செய்ய முடியாது. பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு களிமண்ணை எடுத்து என்னன்னா, இந்த களிமண்ணை நான் ஒரு பறவையா மாத்திர. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் எப்படி? அன்னி அஹ்லுகு லக்கும் மின தீன், களிமண்ணிலிருந்து அதிலிருந்து உங்களுக்காக கைஹதி தைர், பறவை போன்ற ஒரு வடிமையை உண்டாக்கி, பறவை போல ஒன்ற உண்டாக்கி, ஃபஅன்ஃபுகு ஃபீஹி, அதிலே நான் ஊதுவேன், ஃபயகூனு தைரம் பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆணைக்கு பிரகாரமாக அது பறவையாக பறந்து சென்று விடும்.
நீங்கள் அப்படி செய்வீங்க இப்படி செய்வீங்கன்னு சொல்கிறீங்களே, நாங்கள் சொல்கிறத உங்களால் உருவாக்க முடியுமா அப்படின்னு சில பேர்லாம் கேட்டாங்க. என்னப்பா உருவாக்கணும்? ஒரு பறவையை உருவாக்குங்க, களிமண்ணால் செய்யுங்க. ஆனால் அந்த பறவை எப்படி இருக்கக்கூடாது? முட்டை போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது. பறவைனா என்ன பண்ணும்? முட்டை தானே போடும். ஆனால் அவங்க சொன்னாங்க அது குழந்தை பெற்று எடுக்கணும். எப்படி இருக்கணும்? இதுக்கு அரபியில் ஹுஃபாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழில் ஒவ்வால்னு சொல்கிறோம், உருதுவில் சம்காடர் அப்படின்னு சொல்லுவோம். பேர்டு அப்படின்னு இங்கிலீஷில் பேர்டாப்பா, பேர்ட்ஸா? பேர்ட். இதை உருவாக்குறதுக்கு அவங்க சொல்கிறாங்க எப்படி இருக்கணும்? குழந்தை பெற்றெடுக்க வேண்டும், அதற்கு பால் கொடுக்கின்ற மார்பகங்கள் இருக்க வேண்டும், அதற்கு பெண்களை போன்று மாதவிடா என்பது இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதையும் உருவாக்கி காமித்தார்கள். அதில் என்னன்னா, அதற்கு பறப்பதற்காக ரக்கை கூட இருக்காது, ஆனாலும் அது என்ன செய்யும்? பறக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு ஆற்றல் மிக்க அந்த ஒவ்வாலை யார் மூலியமாக படைக்க வச்சான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக படைக்க வச்சான். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்றான். இது குர்ஆன். அவர்களை தங்களுடைய களிமண்ணால் கையால் என்ன செஞ்சாங்க? உருவாக்கி அல்லாஹ்வுடைய ஆணையின் பிரகாரம் நீ பறந்து போ அப்படின்னு சொன்ன உடனே அது அப்படியே பறந்து போகும். தஃசீர்கள் எழுதுறாங்க, மக்கள் அதை பார்த்து ஆச்சரியத்தில் பார்ப்பாங்க. அது வான அளவுக்கு என்ன செய்ய உயர்ந்து போகும். மக்களுடைய பார்வையை விட்டு அது என்ன செய்ய கடந்துருச்சுன்னு சொன்னா அது அங்கேயே விழுந்து மறைஞ்சிச்சிரும். ஏன்? அல்லாஹ்வுடைய படைப்பு மட்டும் தான் உயிர் வாழ முடியும், மனிதனுடைய படைப்பால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது என்பதற்கு சான்று. அது மட்டுமல்ல, அதற்கு எலும்புகள் அல்ல, கொலக்கட்டமா எடுத்தா அப்படியே என்ன இருக்கும்? கொலக்கட்ட மாதிரி தான் இருக்குமா? அப்படி ஒரு ஜீவராசி மாதிரி தான் அது என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதுக்கு பார்வை எந்த நேரம் 2 மணி நேரம் தான் பார்வை தெரியுமா? பார்வை தெரியாது, காலையிலும் தெரியாது, இரவு நேரத்திலும் தெரியாது. அப்ப எப்பதான் தெரியும்? சூரியன் மறைகின்ற 1 மணி நேரம் தெரியும், சூரியன் உதிக்கின்ற 1 மணி நேரம் தெரியும். இப்படி தஃசீர்கள் எழுதுறாங்க. இது எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸா. இது அற்புதம். இதெல்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் செஞ்சும் காமிச்சாங்க. ஈமானுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சொன்னாங்க, யா அல்லாஹ் நீ எப்படி மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பாய்? என்ன இப்ராஹிமே, என் மீது சந்தேகமா உனக்கு அப்படின்னு என்ன செய்ய அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆன்ல முன்னாடியே வந்து சூரத்துல் பக்ரால. அப்படியா? 4 பறவைகளை எடுங்க, துண்டு துண்டா ஆக்குங்க, 4 மலைகளை கொண்டு போய் வைங்க, அல்லாஹ்வுடைய உதவியால் ஆணையால் நீ வா அப்படின்னு கேளுங்க, வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்ததாக நாம் என்ன செய்தோம்? தஃசீர்கள்ல பார்த்தோம். ஆனால் இங்க பறவையை உருவாக்குறாங்க களிமண்ணால, அது அப்படியே பறந்து போகிறது. அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது அற்புதமாக சொல்கிறான், வ உப்ரியுல் அக்மஹ வல் அப்ரஸ. பிறவியிலேயே பார்வை அல்லாதவருக்கு அவர்கள் நிவாரணத்தை தந்தார்கள். அவர்களுக்கு அந்த பார்க்கும் திறனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மூலியமாக என்ன செய்தான்? பிறவி குருடர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மூலியமாக குணமாக்கி தந்தான். கிட்டத்தட்ட தஃசீர்கள்ல வருது 50,000 மக்கள் வந்து நிற்பாங்களாம். 50,000 50,000 மக்கள் என்ன செய்வாங்க? வந்து நிற்பாங்க. இவர்கள் இடத்துல வந்து எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு வெண்குஷ்டமாக இருக்கிறது, எனக்கு இந்த வியாதி இருக்கிறது அப்படின்னு வந்து நிற்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அன்றைய காலம் மருத்துவ உலகத்தில் மிக அதிகமாக இருந்தவர்கள். எங்க பார்த்தாலும் மருத்துவம். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் சூனியக்காரர்கள் அதிகமாக இருந்தார்களோ, எங்க பார்த்தாலும் சூனியம் என்பதுதான் நாங்கள் என்ன செஞ்சு அங்க எல்லாமே கண் கட்டு வித்தை இதெல்லாம் அவங்க காலத்தில் இருந்தது. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த அற்புதத்தை என்ன செஞ்சா? கொடுத்தான். சூனியக்காரர்களை எப்படி அடக்க வேண்டும் என்ற அந்த அற்புதத்தை யாரு கொடுத்தா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த மருத்துவ உலகிலே அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆற்றலை கொடுத்தான். நீங்க தடவுங்க, அல்லாஹ் அவர்களுக்கு ஷிஃபா கொடுத்துருவான். இதுக்கு பேர் தான் மசீஹ், தடவக்கூடியவர் அர்த்தம். இன்னொரு பொருள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், உப்ரியுல் அக்மஹ வல் அப்ரஸ. அந்த பிறவி குருடராக இருக்கிறார் அல்லது மாலை கண் நோயாளியாக இருக்கிறார், சில கண் பார்வை ஒளி என்பது குறைவாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அத்தனை மக்களும் அவர்களை தேடி தேடி வருவார்கள், கேட்பார்கள், நீ அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்கிறாயா? உனக்கு நான் ஷிஃபாவை அல்லாஹ்விடத்தில் கேட்டு தருகிறேன். அவங்க தரமாட்டாங்க, அல்லாஹ் தருவான். பீதுனில்லாஹ் அப்படின்னா என்ன செய்ய தருவான்?
எல்லா இடத்திலையும் இங்கே அடுத்தடுத்து வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பிஇذنில்லா அவர்கள் தரவில்லை, அவங்க தந்தாங்கன்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு அவங்க கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறான். யார் தந்தா? எல்லா மிராக்கிளும் செஞ்சது எல்லாமே யார்? ஜீசஸ் அப்படின்னு சொல்றதுனால தான் அவங்க கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஆணையின் பிரகாரம் செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே அல்லாஹ் தான் செய்தான் என்பது நம்மளுக்கு தெரியும். இதுதான் வித்தியாசம். அல்லாஹ்வுடைய உதவியால், அல்லாஹ்வுடைய ஆணையால் இவர்கள் என்ன செய்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா அவர்கள் என்ன துவாவை ஓதுவார்கள் என்பதையும் தஃப்சீர்கள்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. தஃப்சீர்கள்ல இப்படிப்பட்ட ஒரு துவா வருகிறது. தஃப்சீர் ரூஹுல் மஆனி என்ற கிதாபில் இந்த துவாவை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட துவாவை ஓதிதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தடவி விடுவார்கள். அவர்களுடைய வெண்குஷ்ட ரோகிகள் யாராவது வந்திருந்தாங்க, தொழுநோயாளிகள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த துவாவை ஓதி விடுவாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுத்துடுவான். இவர்களால் அல்லாஹ் வராத நோய் நிவாரணத்தை என்ன செய்வான்? கொடுப்பான் என்ற அந்த துவாவையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன துவா? அல்லாஹும்ம அன்த இலாஹு மன் ஃபிஸ் ஸமாஇ வ இலாஹு மன் ஃபில் அர்த். யா அல்லாஹ், வானத்தில் இருக்கிற பூமியிலே இருக்கின்ற இரட்சகன் யாவும் நீதான், பாதுகாக்கக்கூடிய கடவுள் நீதான். லா இலாஹ ஃபீஹிமா கைருக், உன்னை தவிர்த்து வானத்திலும் பூமியிலும் எந்த ஒரு இரட்சகனும் இல்லை, படைக்கக்கூடிய கடவுள் யாருமே இல்லை, உனக்கு நிகராக யாரும் இல்லை. வ அன்த ஜப்பாரு மன் ஃபிஸ் ஸமாஇ வ ஜப்பாரு மன் ஃபில் அர்த், இந்த வானத்திலும் பூமியிலும் உன்னை போன்று சர்வதிகாரம் செய்கின்ற மக்களை ஆளுகின்றவர் யாரும் அல்ல. லா ஜப்பார ஃபீஹிமா கைருக் வ அன்த மலிகு மன் ஃபிஸ் ஸமாஇ வ மலிகு மன் ஃபில் அர்த், இந்த வானத்திலும் பூமியிலும் உன்னை போன்ற அரசன் யாரும் இல்லை. லா மலிக ஃபீஹிமா கைருக், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் யார் ஓதுவாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஓதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயங்களை தான் தஃப்சீர்கள் என்ன செய்றாங்க? கொண்டு வராங்க. எப்படி? குத்ரத்துக ஃபில் அர்லி க குத்ரத்திக ஃபிஸ் ஸமா, பூமியிலே உன்னுடைய ஆற்றல் எப்படியோ அதே போன்றுதான் வானுலகத்திலும் உன்னுடைய ஆற்றல். வ சுல்தானுக ஃபில் அர்லி க சுல்தானிக ஃபிஸ் ஸமா, வானத்தில் எப்படி உன்னுடைய ஆட்சி அதிகாரமோ அதே போன்றுதான் இந்த பூமியிலும் உன்னுடைய ஆட்சி அதிகாரம். மலக்குமார்களை, இந்த சந்திரன், இதை சூரியன் எல்லாத்தையும் படைத்த அதை ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடியவன் யார்? அல்லாஹ். அதே நிலையை செய்யக்கூடியவன் தான் யார்? பூமியில நீ தான். பூமியில நீ இப்படி செய் அப்படின்னு சொன்னா ஆயிரும். குன் ஃபயகுன், அல்லாஹ் ஆகுக அப்படின்னு சொன்னா அது ஆயிரும். இந்த துவாவை ஓதுவாங்க. அஸ்அலுக பிஸ்மிகல் கரீம் வ வஜ்ஹிகல் முனீர் வ மில்கிகல் கதீம், இப்படி ஓதிட்டு இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், யா அல்லாஹ் நீதான் அத்தனைக்கும் ஆற்றல் படைத்தவன் அப்படின்னு சொல்லி ஓதி அதை தடவனாகனா அவர்களுக்கு கண் பார்வை வந்துவிடும். அவர்களுக்கு வெண்குஷ்டம் என்பது இருந்தால் அதையும் சீராக்கி விடும் என்று தஃப்சீர்களில் எழுதுறாங்க. இது ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம். முதலாவது அற்புதம் என்ன சொன்னோம்? ஒரு பறவையை உருவாக்கி அதை அல்லாஹ்வுடைய உதவி ஆணையால் நீ பறந்து போ அப்படின்னா என்ன செய்ய? பறந்து போயிடும். இங்கே கண் பார்வை இல்லாதவருக்கு பார்வையை கொடுத்திருக்கிறாங்க. வெண்குஷ்ட ரோகிகளுக்கு அவர்களுக்கு நிவாரணத்தை கொடுத்திருக்கிறாங்க, ஷிஃபாவை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க வ உஹ்யில் மௌதா பிஇذனில்லாஹ், இது எல்லாம் ஏன் செஞ்சாங்க? ஈமானுக்காக செஞ்சாங்க. இதெல்லாம் பார்த்தாக நீ இஸ்லாமுக்கு வா, இது எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்தால் நான் உனக்கு செய்கிறேன். உனக்கு கஷ்டம், உனக்கு கவலைன்னு வர என்கிட்ட நான் அதை தீர்த்து வைக்கிறேன். உனக்கு கண்ணு தெரியல, அதனால நீ வியாபாரத்துக்கு போக முடியல, உன்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பார்க்க முடியல, நான் சரி செஞ்சு விடுறேன். உனக்கு நோயின்னு வர நான் சரி செய்ய விடுறேன். நீ அல்லாஹ்வை ஈமான் கொள்ளு, என்ன நபி நீ ஏற்றுக்கோ. இதுதான். இப்படி அத்தனை விஷயங்களும் செய்த பிறகும் அவர்கள் நம்பலை, ஈமான் கொள்ளலை. கடைசியில் என்னப்பா பண்ணணும்? வேணும்னா மௌத்தா போனவனா நான் ஹயாத்து கொடுக்கட்டா? இறந்து போயிட்டாரு, முடியுமா? அது ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஏதோ பண்ணி கொஞ்ச நேரத்தில் தான் வர முடியும். ஆனால் 3 நாட்கள் இறந்து போயிருந்தவருக்கு அவருக்கு சடலமெல்லாம் கட்ட ஜனாசாவை தொழு வச்ச பிறகு அவரை எழுப்ப முடியுமானா? முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வ உஹ்யில் மௌதா பிஇذனில்லாஹ், அந்த வார்த்தை அல்லாஹ் சேர்த்துக்கிற மறுபடியும் பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆணையை கொண்டு நான் மௌத்தாக்களை மரணித்தவர்களையும் உயிர்ப்பிப்பேன். யாரையாவது எழுப்பி இருக்கிறாங்களா அப்படின்னு தஃப்சீர்களில் பார்த்தா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி தராங்க 4 நபர்களை அப்படி எழுப்பி இருக்கிறாங்க. இறந்துட்டாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளோ வீடு இருக்கும்? மரணிச்சவங்க இருக்கிறாங்க, அவங்கள எழுப்ப முடியுமா? அப்படி எழுப்புனா நம்ம யாரை எழுப்ப சொல்லலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கிறேன் உஹ்யில் மௌதா பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆணைக்கு இணங்க நான் மௌத்தாக்களை மரணித்தவர்களை எழுப்புவேன்.
யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்படி 4 நபர்களை எழுப்பி இருக்கிறாங்க. தஃப்சீர்கள்ல வருது. இப்னு அப்பாஸ் சொல்லி தராங்க, ஆதிர் அவங்களுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நண்பர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்பவுமே தாவா பணியில அங்கங்கே போயிட்டு தானே இருப்பாங்க. அவங்க அப்படி ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிற நேரத்தில் இவர் மரணிச்சிட்டார். அவருடைய சகோதரி, ஆஹா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படியாவது சொல்லணுமே, அவங்களுடைய நண்பருக்கு தெரிவிக்கணுமே சொல்லிட்டு ஒரு ஆளை விட்டு அனுப்புகிறாங்க. போனது ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப தூரம் போனதுனால 3 நாள் ஆயிடுச்சு வர்றதுக்கு. யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வர்றதுக்கு 3 நாள். அது வரைக்கும் வச்சுக்கிட்டா இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அடக்கிலாம் முடிச்சிட்டு இருப்பாங்க. அடக்கி முடிச்ச பிறகு இவங்க சகோதரி வந்த பிறகு அழுகுறாங்க. இதெல்லாம் தஃப்சீர்கள்ல வருது. இதுதான் அல்லாஹ் சொல்றா, வஹியில் மௌத்தா பிஇذنில்லாஹ். அழுகுறாங்க. சகோதரர், உங்களுடைய சகோதரர் நீங்க இல்லாத நேரத்தில் மௌத்தாயிட்டாரு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய உதவியால் நான் அவரை என்ன செய்யறேன், எழுப்புறேன், நீங்க அழுகாதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கபருக்கு பக்கம் கொண்டு போங்கன்னா, அங்கே கபருக்கிட்ட கொண்டு போனாங்க. அவர்களை அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையும் வருது. என்ன வார்த்தை உபயோகிப்பாங்க? யா ஹய்யு யா கய்யூம் கும் பிஇذனில்லாஹ். யா ஹய்யு யா கய்யூம் கும் பிஇذனில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஆணைக்கு நீ எந்திரிச்சிரு, அல்லாஹ் தான் உயிருள்ளவன், அல்லாஹ் தான் நிலையானவன் சொன்ன உடனே எந்திரிச்சிட்டார் மனுஷன். ஆதிர் எந்திரிச்சிட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியமாயிருச்சு, எப்படிங்க எந்திரிச்சாரு? அல்லாஹ்வுடைய ஆணைக்கு என்னங்க நான் சொன்னேன், எந்திரிச்சிட்டார். இதுதான் மௌத்துகளுக்கு, மையத்துகளுக்கு ஹயாத்து கொடுத்தார்கள். யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். முதல் நபர். வரலாற்றிலே ஒருத்தவங்க இப்னுல் அஜூஸ், ஒரு கிழவியினுடைய மகன், பேரன் கூட சொல்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஊருக்கா போகக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க. வயதானவங்க, மக்கள்லாம் அவங்கள சூழ்ந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க ஏன் இப்படி கூட்டமாக இருக்கிறீங்க? மரணிச்சவங்க வீடுனா அப்படி தானே இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ கேட்குறாங்க, இந்த பெண்மணியுடைய பேரன் இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனாலும் இவங்க எப்போ பார்த்தாலும் அதை நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஊர் மக்கள்லாம் இருக்கிறத பார்த்த உடனே இத்தனை நபர்களுக்கும் ஈமான் அல்லாஹ் கொடுக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, அந்த பாட்டிக்கிட்ட போய் கேட்டாங்க, உங்களுடைய மகனை நான் என்ன செய்கிறேன், எழுப்புகிறேன், நீங்கள் ஈமான் கொள்வீங்களா? எனது பேரனை எழுப்புவீங்களா? எப்படி முடியும்? நான் எழுப்புகிறேன், அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு இருக்கு, என்ன நீங்க நபியா ஏத்துக்கிறீங்களா அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய கபர் எங்கன்னு காட்டுங்க. போனாங்க. அல்லாஹ்வுடைய யா ஹய்யு யா கய்யூம் கும் பிஇذனில்லாஹ் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. ஹதீஸ்கள்ல வருது. ஒருவர் அவருடைய ஜனாசா கட்டப்பட்டு விட்டது, மரணிச்சிட்டாரு. மரணிச்ச பிறகு அவரை 4 பேர் சுமந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க கட்டில்ல. ஹதீஸ்ல வருது, அல சரீர், சரீர்னா கட்டில் அர்த்தம். கட்டில்ல வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது அவர்களுடைய உறவினர்கள்லாம் இங்க உட்கார்ந்து அழுகுறாங்க. உறவினர்களை பார்த்த உடனே யாருக்கும் மனசு அவங்களுக்கு பொருந்தவே இல்லை. கேட்டாங்க, என்ன ஆச்சு? மரணிச்சு இப்பதான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, எங்களால தாங்க முடியல, எப்படியாவது அவர்களுக்கு உயிர் கொடுத்தீங்கன்னா நாங்க அத்தனை பேர்களும் இஸ்லாமுக்கு என்ன செஞ்சிருவோம், அவங்க ஈமான் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்ன உடனே கும் பிஇذனில்லாஹ் கும் பிஇذனில்லாஹ் கும் பிஇذனில்லாஹ் 3 தடவை சொன்னாங்க. அங்க எந்திரிச்சு உட்காந்துட்டார் மனுஷன். எப்படி இருக்கும் அந்த 4 பேருக்கு தூக்கிட்டு போனவங்களுக்கு? தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, எந்திரிச்சு உட்காந்துட்டார். ஹதீஸ்ல வருது, அந்த மனிதர்கள் தூக்கிட்டு போட்டவர்கள் அப்படியே கீழே வச்சுட்டு, என்ன எங்க கிட்ட விளையாடுறீங்களா, நீங்க இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரை அடக்கத்துக்காக தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம், அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, போய் சொல்றீங்களா நீங்க மரணிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு எங்களை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா? ஏ தம்பி, நாங்களாம் இந்த கட்டில தூக்கிட்டு வர மாட்டோம், நீயே தான் வீட்டுக்கு தூக்கிட்டு போகணும் போ அப்படி. அவர் ஜனாசா துணியோட இருக்கிறார். அவரு ஜனாசா துணியோட, இப்படி ஹதீஸ்ல வருது, ஜனாசா துணியோட இருக்கிறாரு, நீயே தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனதாக ஹதீஸ் ஷரீஃப்ல நம்ம பார்க்குறோம். இது எத்தனாவது நபர்? 3வது நபர். இது எல்லாம் யார் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க? அந்த ஊர் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எதனால இதெல்லாம் செய்யறாங்க? ஈமானுக்காக செய்யறாங்க. இது எல்லாம் பார்த்தாவது நீ ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய குவத் இவ்வளவு, அல்லாஹ்வுடைய குதிரத் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படி என்பதை அவங்க காட்டுறாங்க, ஆற்றல்ல காட்டுறாங்க. ஒருத்த வந்து சொன்னா, எப்பா நீ எழுப்புறது எல்லாமே இப்ப இறந்தவர், 3 நாள் இறந்தவர், 2 நாள் இறந்தவர் தான், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அந்த காலத்துல மரணிச்சு போயிருக்கணும், கிட்டத்தட்ட 4000 வருஷம் 5000 வருஷம் அப்படி மரணிச்சு போயிருக்கணும், மக்கி மண்ணா போயிருக்கணும். அவரை உன்னால எழுப்ப முடியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு அந்த ஆற்றலை கொடுத்தால் நான் யாரையும் கூட என்ன செய்வேன், எழுப்புவேன். நீ யாருன்னு சொல்லு, அவருடைய கபரை காட்டு. ஹதீஸ்ல வருது, சாம் இப்னு நூஹ்,
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு பிறகு வாழ்ந்தவங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு 950 வருஷம் வாழ்ந்தாங்க இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் அத்தனையும் அழிக்கப்பட்டு பிறவல்ல தூஃபானில் அழிக்கப்பட்டாங்களே, அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் சாம் அவர்களும் ஒரு நபி என்று சொல்றாங்க. சாம் இப்னு நூஹ் அவர்களை எழுப்ப முடியுமா அப்படின்னாங்க. எத்தனை வருஷம்? 4000 வருஷம் இவர்களுக்கும் அவர்களுக்கும் எழுப்ப முடியுமா? அங்கதான் எதுவுமே இருக்காது ஹஜ்ரத், அப்படிதான் நம்ம நினைப்போம். அல்லாஹ் எழுப்புவானா இல்லையா நாளைக்கு மறுமையில்? அல்லாஹ் நினைச்சா எதுவுமே முடியும். அங்கதான் எதுவுமே இருக்காது, மண்ணு மட்டும் தானே இருக்கும். இப்பதான் 6 மாசம் வச்சாலே இல்லை ஒரு வருஷம் கழிச்சு நம்ம தோண்டி பார்த்தாலே என்னதான் இருக்கு? எலும்பு தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லையே, எல்லாமே மண்ணு அரிச்சிருச்சு. எப்படி இருக்கும்? அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சாம் இப்னு நூஹ் அவர்களுடைய கபர்கிட்ட கொண்டு போயாச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யா ஹய்யு யா கய்யூம் பி இத்னில்லா கும் பி இத்னில்லா, அல்லாஹ்வுடைய ஆணைக்கிணங்க நீ எந்திரிச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சத்தம் வருது கபருக்குள்ள இருந்து, விரல வெளியே. அடுத்து சொல்றான் கும் பி இத்னில்லா, அந்த கபர் அப்படியே என்ன செய்து உடையுது. கொம்பு இதுனல்லா அப்படின்னு சொன்ன உடனே மண்ணையெல்லாம் தட்டி கொண்டு அப்படியே நிற்கிறாங்க. சாம் இப்னு நூஹ் அவங்க நிற்கிறாங்க. அவர்களுடைய முடியெல்லாம் என்ன செய்ய வெளுத்து போயிருக்கு, முடி வெளுத்து போயிருக்கு. உடனே மக்கள்லாம், என்னப்பா நம்ம சொன்னது சாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கால மக்களை எழுப்ப சொன்னோம், நீ யாரையும் இப்போ இருக்கிறவங்க எழுப்ப என்ன சொல்றீங்க? அந்த காலத்து மக்களுக்கு நிறை என்பதே கிடையாதுங்க. அந்த காலத்து மக்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில், இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கு என்ன கிடையாது? நிறை என்பது கிடையாது. இந்த மனிதருக்கு எப்படி நிறை வந்துச்சு? ஒரு நிறை வந்திருக்குன்னு சொன்னா இவர் யாருக்கு? இவர் நம்ம காலத்து மனுஷன், நீ யாரையோ ஒருத்தரை எழுப்பிட்டு இருக்கிற. உடனே அவர்களிடத்துல கேட்டார்களாம், சாம் இப்னு நூஹ் இடத்துல, என்னங்க நீங்க சாம் தானே? ஆம் நாம் சாம் தான். அப்போ எப்படி உங்களுக்கு நிறை என்பது அந்த காலத்தில் இல்லையே, எப்படி உங்களுக்கு நிறை வந்ததுன்னு சொன்னால், அல்லாஹுடைய உதவியால் நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் பயந்து போய் அப்படியே படுத்துக்கின்றத மலக்கு பின்னாடி என்னை தட்டினாரு, அதான் கபர் வெடிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்னை உட்கார வச்சாங்க, அந்த கபர் பிளந்தது. இன்னும் அதுக்கப்புறம் என்னை பிடிச்சி நிற்க வச்சாங்க. ஏங்க நான் தான் கும்பி இதுனில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவு இருக்குன்னு எந்திரின்னு சொன்னோட நீங்கள் எந்திரிக்க வேண்டியதானே, அதனால மலக்கு உங்களை புஷ் பண்ணணுமா, எழுப்பணுமா அப்படின்னு கேட்டா, எங்க கியாமத்து வந்துருச்சோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதை நினைச்சு எனக்கு வெளுத்திருச்சு முடி, எனக்கு வெளுக்கல. எதை நினைச்சு வெளுத்துருச்சு? கியாமத்து வந்துருச்சுன்னு நான் நினைச்சேன். அந்த கியாமத்து வந்துருச்சு என்ற அடையாளம் தான் என்னை என்ன செய்து வெளுக்க வைத்திருச்சு. அதனால தான் இப்படி வெளுத்திருக்குன்னு சொன்ன உடனே அந்த மக்கள் அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. அப்படியாவது ஈமான் கொண்டிருப்பாங்களா? இல்லை இல்லை. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அந்த சாம் இப்னு நூஹ் சொன்னாங்களாம், என்னை ஏன் எழுப்பினீர்கள்? மக்கள்லாம் இப்படி என்ன செஞ்சாங்க, இப்படி ஒரு இது வச்சாங்க, அதனால தான் உங்களை எழுப்பணும்னு சொன்ன உடனே, ஏன் உங்களுக்கு எழுப்புனதுக்கு ஏதாவது கவலையா அப்படி கேட்டேன். இல்லை, என்னை மீண்டும் நீங்கள் மரணித்தால் அந்த சக்கராத்துடைய வலின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ரூஹு கைப்பற்றுகின்ற அந்த வலியை என்னால் என்ன செய்ய முடியாது, இன்னொரு தடவை அனுபவிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்து கொள்ளுங்கள், நான் மரணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இன்னொரு தடவை போகணும் இல்லையா கபருக்குள்ள, ஆனால் அந்த ரூஹு எடுக்கும் பொழுது அந்த வலி இருக்குமே, அந்த வலியை மட்டும் என்னால் இன்னொரு தடவை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது ஈசா. அதற்காக மட்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபிலும் பார்க்க முடிகிறது. சக்கராத்துடைய வலி, ரூஹு கைப்பற்றுகின்ற அந்த வலி ஒவ்வொரு மனிதரும் என்ன செய்யணும் கேட்டிருக்கிறாங்களே மலக்குல் மௌத் இடத்துல, எப்படி இருக்கும் அந்த வலி? என்ன சொன்னாங்க பதில்? முள்செடியிலே ஒரு ஆடை வீசப்பட்டு, முள்செடியிலே ஒரு ஆடை வீசப்பட்டு அந்த ஆடை இழுத்தால் எப்படி அந்த ஆடை கிழிந்து கொண்டு வருமோ, அது போன்று மனிதனுடைய உடலில் இருந்து யாருக்கு? பாவம் செய்தவர்களுக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார்? ஒரு நபி அவங்க சொல்றாங்க, அந்த வலியை மட்டும் என்னால் என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. அந்த வலியை மட்டும் எனக்கு அல்லாஹ்விடத்துல. இதுதான் ஒஹியில் மௌத்தா பி இத்னில்லா, அல்லாஹுடைய உத்தரவுக்கு இணங்க, அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க மௌத்தாக்களை நான் உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உனப்பிக்கும் பிமா தஅகுலூன், அடுத்த அற்புதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்கன்னா, நீங்கள் வீடுகளிலே எதை சாப்பிட்டு விட்டு வந்தீர்களோ அதையும் நான் அறிவிப்பேன். ஒருத்தர் இதை சாப்பிட்டு வந்திருக்கிறார், இதை வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறார். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒமா தத்தஹிருன ஃபீ புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் எதை பதுக்கி வைத்திருக்கிறீர்கள், எதை நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்கள், அதையும் நான் சொல்லுவேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம்
விளையாடிக்கிட்டே இருப்பாங்களா அவங்களுடைய பிள்ளைகள் யாராவது பக்கம் பிள்ளைங்களாம் வருவாங்க பேசுவாங்க, அவங்கக்கிட்ட சொல்லுவாங்களாம், ஏ தம்பி நீ இதை தானே சாப்பிட்டு வந்த, எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்பாங்களாம். அல்லாஹ் அறிவிச்சு தரான், அல்லாஹ் அறிவிச்சு தரான். ஏன் நீ சாப்பிட்டது ஒட்டும் கிடையாது, நீ வீட்டில் எதை வச்சுட்டு வந்திருக்கிற, உன் அம்மா அப்பா எதை சமைச்சு வச்சிருக்கிறாங்க, உனக்கு கொடுக்காம எதை எடுத்து எங்கே வச்சிருக்கிறாங்க அதையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சில பிள்ளை இடத்துல சொல்லுவாங்களே, உங்கள் அம்மா இதை சமைச்சு அந்த இடத்துல எடுத்து வச்சிருக்கிறாங்க, வேணும்னா நீ போய் கேட்டுப்பாரு. இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த பிள்ளைங்க கேட்பாங்களாம், மா நீ இதை சமைச்சிருக்கிறியா, இதை இந்த இடத்துல வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டால் உனக்கு யார் சொல்லியா, எல்லாமே யார் சொல்லி கொடுத்தா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளைங்கள் இடத்துல ஈமானை பற்றி என்ன பண்ணுவாங்க சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் தெரிந்து கொண்ட அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் சந்திக்கக்கூடாது, யாரையும் ஈசா கிட்ட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, அவருடைய அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு எல்லா பிள்ளைங்களையும் பிடிச்சி வச்சுப்பாங்களாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே வராங்கன்னு தெரிஞ்சாலே அந்த ஊருக்கு செய்தி வந்துடும், பிள்ளைங்கள்லாம் பிடிச்சி ஒரு இடத்துல என்ன செய்வா அடைச்சிருவாங்க. வரலாற்றில் வருது, ஹதீஸ் கிதாபுகள்லையும் இருக்குது. ஒரு சமயம் இப்படி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், பிள்ளைகள்லாம் பார்க்குறாங்க, எல்லாரும் ஓடி வருவாங்களே, எங்கே பிள்ளைங்களாம் காணோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ரூமில் போட்டு ஒரு அறையில் போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, குழந்தைங்களா எங்கே, குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டாங்க, எங்கே போயிட்டாங்க அப்படின்னு என்ன சொல்லிட்டாங்க. அப்போ இந்த அறையிலேருந்து சத்தம் வந்து கொண்டு இருக்கிறது, என்ன சத்தம் இது என்ன சத்தம் அப்படின்னு கேட்டவுடனே, அங்கே வெறும் பன்றிகள் தான் இருக்குது, அங்கே நாய்கள் தான் இருக்குது, அது போன்ற வார்த்தைகளை சொன்ன உடனே, அப்படியா கதாலிக யகூனுன், அது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாய்தந்தர்களுடைய பொய், தீனை விட்டும் அப்பாற்படுத்தி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க, அவர்களுடைய உருவ மாற்றம் ஏற்பட்டது. அப்படியா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஹதீஸ்ல வருது, கதாலிக யகூனுன், அப்படியே அவர்கள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. போன பிறகு அந்த கதவை திறந்து பார்க்கப்படுகிறது, குழந்தைகள் அத்தனை நபர்களும் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டிருந்தாங்க. அந்த குழந்தைகள் அத்தனை நபர்களும் குரங்குகளாகவும் பன்றிகளாக மாற்றப்பட்டிருந்தாங்க அப்படி என்று ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்கப்படுகிறது. தீனை விட்டும் நம் குழந்தைகளை அப்பாற்படுத்தினோம் என்று சொன்னால், மார்க்கத்தை விட்டு மறைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா, குழந்தைகளுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்பதுதான் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. தீனை விட்டு நம்ம குழந்தைகளை அப்பாற்படுத்திட்டோம்னா அவன் நிலைமை எப்படி தான் இருப்பான், குரங்கு பார்த்தா இங்கே தான் அங்கே தாங்குவான், அங்கே தான் அங்கே தாங்குவான். அவனுடைய பண்புகள் எப்படி இருக்கும், அதே போன்று தான் என்ன செய்யும் இருக்கும். எனவே தீனை விட்டும் மார்க்கத்தை விட்டும் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லுகின்ற நேரத்திலும் குழந்தைகளை என்ன செய்யக்கூடாது, அப்பாற்படுத்தக்கூடாது. அவங்க நிலைமை இப்படி தான் ஆகும். இதை தெரிஞ்ச உடனே அந்த பெற்றோர்கள் அத்தனை நபர்களும் ஊர்வாசிகள்லாம் சேர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமை அந்த ஊரை விட்டு விரட்டியதாக நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் மிஸ்ருக்கு என்ன செஞ்சாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து என்ன செஞ்சாங்க போனதாக நம்ம தஃப்சீர்கள்ல என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்துல் லக்கும், இது எல்லாம் உங்களுக்கான சான்றுகளாக இருக்கிறது. இன் குன்தும் முக்மினீன், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை கொண்டு ரசூலை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் இது எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு சான்றுகளாக என்ன செய்யும் அமையும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஆல இம்ரானுடைய 50வது வசனம் இப்படி சொல்லி காட்டுகிறான், வ முஸத்திகல் லிமா பைன யதைய, இன்னும் மின தௌராத்தி, தௌராத்திலிருந்து உங்களுக்கு முன் எதையெல்லாம் இறக்கப்பட்டதோ அதையெல்லாம் யார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உண்மைப்படுத்தக்கூடியவர், ரசூலாக வருவாங்க. இன்னும் அந்த தௌராத்துடைய வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக, தௌராத்தில் என்னென்ன சட்டங்கள்லாம் சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் அந்த மக்களுக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். வலி உஹில்ல லக்கும் பஅதல்லதி ஹுர்ரிம அலைக்கும், இந்த மிக முக்கியமான ஒரு வார்த்தை. தௌராத் வேதத்திலே எதையெல்லாம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு இருந்ததோ அதில் சில விஷயங்களை உங்களுக்கு ஹலாலாக்குவதற்கும் நான் வந்திருக்கிறேன் என்று அந்த காலத்து மக்களுக்கு சொன்னாங்க. அவங்களுக்கு கொழுப்பு எல்லாம் ஹராமாக்கப்பட்டுருச்சு, கொழுப்புலாம் சாப்பிடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒட்டகத்தினுடைய கொழுப்புகள்லாம் யார், யூதர்கள் சாப்பிடக்கூடாது என்று அவர்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அந்த சட்டங்கள் எனது மாற்றப்பட்டதாகவும் தஃப்சீர்களில் எழுதுறாங்க. ஆனால் மிக முக்கியமாக சொல்கிறாங்க, குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்ய மாட்டான், உடனே அந்த தௌராத்தில் இருந்தது அதுலேருந்து இப்படி என்ன செய்ய மாற்ற மாட்டான் என்பது கிடையாது. மாறாக
அன்றைய யூதர்கள் சில சட்டத்திட்டங்கள்ல விவாதங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இது கூடும் இது கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து விலக்கி கொடுத்தார்கள். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸுஹ்ருஃபுடைய 63வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வலி உபய்யின லகும் பஅதல்லதி தக்தலிஃபூன ஃபீஹி. எந்த விஷயத்திலே எந்த சட்டத்திட்டங்களில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறீர்களோ அதிலே நான் விலக்குவதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இந்த விஷயம் கூடும், இந்த கொழுப்பு என்பது கூடாது அப்படின்னு அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, ஒருவருக்கு மத்தியில் அந்த கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாங்க. அதையெல்லாம் சீர்படுத்தினாங்க யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பண்புகளில் சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், வஜிஅத்துகும் பிஆயத்தின் மிர் ரப்பிக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுடைய ரப்புனுடைய புறத்திலிருந்து சான்றாக நான் என்ன செய்திருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். வ அதீஊன், இன்னும் எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வழிபட்டு என்ன செய்யுங்கள், நடங்கள் என்று யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ ரப்பி, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய இறைவனாகவும் இருக்கிறான், வ ரப்புக்கும், உங்களுடைய இறைவனாகவும் இருக்கிறான், ஃபஅபுது, அல்லாஹ்வை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வணங்கிக் கொள்ளுங்கள். ஹாதா சிராத்தும் முஸ்தகீம், இதுதான் நேரான வழியாகும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஆல இம்ரானுடைய 51வது வசனத்தில் நிறைவு செய்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு அற்புதங்களை கொடுத்திருக்கிறான். அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதங்கள் கொடுத்திருக்காரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். இதே ரஜப் மாதத்தில் மேராஜ். எந்த ஒரு நபிக்கும் இல்லை. வானுலகத்தை எல்லாம் கடந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை சந்திக்கின்ற பாக்கியம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது. இதுதான் மேராஜ் என்பது பெரிய அற்புதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலுடைய அந்த இது இஷாரா, ஒரு சுட்டி காட்டனால சந்திரன் பிளக்கப்பட்டது. குர்ஆன் அல்லாஹ் சொல்ல ஒன் ஷக்கல் கமர், சந்திரன் என்பது என்னது? பிளக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டையின் மீது உட்கார்ந்து என்ன செய்வாங்க? பயான் செய்வாங்க. ஒரு சமயம் அவர்களுக்காக வேண்டி ஒரு மிம்பர் அமைக்கப்பட்டது. அப்பொழுது அந்த மரச்செடி, அந்த கொடி என்னது? அகற்றப்பட்டது. அது அழுதது. அதன் இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. அது ஒரு அற்புதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பல அற்புதங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். தண்ணீர் இல்லை, இப்போ ஜும்மா பயானில் கூட சொன்னோம், தண்ணி இல்லை. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சமாக இருக்கின்ற தண்ணியை கொண்டு வாங்க அப்படின்னு அதன் விரல என்ன செஞ்சாங்க? வச்சாங்க. அவர்களுடைய 5 விரல்களிலிருந்து தண்ணீர் அப்படியே என்ன செய்து வந்தது. அத்தனை நபர்களும் ஒது செஞ்சாங்க. தண்ணியே இல்லை, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் பர்க்கத்தை கொடுத்தான். அது ஒரு அற்புதம். கிட்டத்தட்ட 1400 நபர்கள் இருந்ததாக ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. உணவுல பர்க்கத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவுல பர்க்கத், இப்படி ஏராளமான பர்க்கத்துகள், ஏராளமான முஅஜிசாக்கள், அற்புதங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் இப்போ கூட நாம் கிதாபுகளில் எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதம் என்ன அப்படின்னு பார்த்தா முதல் இடத்துல இருக்கிறது எது தெரியுமா? குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அற்புதம் அப்படின்னு சொன்னா இந்த குர்ஆன் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதம். இந்த குர்ஆனின் காரணமாக தான் இன்றளவுக்கு பல நபர்கள் ஹிதாயத்தை பெற்று இருக்கிறார். இதான் ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் என்பது இறையச்சமுடையவர்களுக்கு ஹிதாயத். அன்று யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த தாஹா என்ற சூறாவை கேட்டு தான் என்ன செஞ்சாங்க? ஈமான் கொண்டாங்க. நஜ்ஜாஷி மன்னர் அவரும் என்ன செஞ்சாரு? இந்த குர்ஆனை கேட்டு தான் என்ன செஞ்சார்? ஈமானை கொண்டார்.